ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரொம்ப ஈஸியான நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். டெய்லி காலையில் என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இதை வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து நம்ம காயெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஆரோக்கியமானதும் கூட. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ 250 கிராம். அதோட தோலை நீக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் உருளைக்கிழங்கு கட் பண்ணோம்ல அதே சைஸில் வெட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கேரட் எடுத்திருக்கேன். 1 இல்லை 2 கேரட் நம்ம பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், அதே நேரம் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேகும். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம கீரை சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சீஸ் பிடிக்கும்னா நம்ம சீஸும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காயை வேக வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ இதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அது கூடவே அதே சைஸில் நறுக்கின வெங்காயம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். மீதியை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆனால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம வந்து பச்சை மிளகாய் பின்னாடி சேர்ப்போம், அதனால 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வேகட்டும். அந்த கேரட்டும் நல்லா வெந்து வரணும். ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 முட்டை அந்த கணக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் கேலரி கம்மி பண்ணணும் அப்படின்னா 2 ஃபுல் முட்டையும் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் வேண்டாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கேலரி கம்மியாகும். இதை வந்து உடச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம காய் வேக வைக்கும் போதே காய்க்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு கை நிறைய நறுக்குன மல்லி இலை, இது சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல காய், அதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்தாச்சு. சீஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துட்டு மிதமான சூடில் மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா கீழே டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால் மிதமான சூடில் இருக்கட்டும். இப்போது கீழ்ப்பக்கம் நல்லா ரெடியாகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு நம்ம கவுத்திடலாம். அப்போ தான் அடுத்த சைட் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கவுத்திட்டு அப்படியே நம்ம ஸ்லைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக டக்குன்னு ரெடி ஆகிரும். திருப்பி போட்டுட்டு இன்னொரு 1 நிமிஷம் மிதமான சூடில் வச்சா போதும், அதுக்குள்ளே ரெடி ஆகிரும். இப்போ நல்லா ரெடியாகிருக்கு. நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். டடா, நம்மளோட சுவையான ஆம்லெட் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணனால டேஸ்ட்டே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.